ஹாய். இப்போ வந்து நம்ம ஆரோவில் வந்திருக்கோம். ஆரோவில் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த வாக்கிங் ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங்கில் இருக்கணும். ரொம்ப வெயிலாக இருக்குது, செம்ம வெயில். சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஓகே, இல்லைன்னா கருத்துருவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அங்கே தெரியுதில்ல, இந்த பஸ்ஸில் வந்து போகும்போது நம்மளை பிக்கப் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் வரும்போது நம்ம நடந்தால் வரணும். ஆமாம், அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், இந்த வெயிலில் நடந்து வருது. ஆனால் நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்குது. அது மீன் மரங்கள் இருக்கு, குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். சரி வாங்க கைஸ், நம்ம இன்னும் உள்ளே போகலாம். அப்புறம் கைஸ் ரொம்ப நடந்துட்டோம். ஆமாம், ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக நடந்திருப்போம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வந்து இந்த வழியாக போனோம்னா நம்ம ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம். ஆமாம், இப்போ போகிற நோக்கமே தங்க முட்டையை பார்க்கறதுக்கு தான். அதுதான் அந்த வே டு மத்ரி மந்திர் வியூ பாயிண்ட். ஆமாம், தங்க முட்டை இருக்குது மேடம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். பட் இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ஓவர் வெயிலாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. அது ஏன் மரமா? ஓகே தான், மரம்னா ஓகே. நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நம்ம ரீச் ஆக போகிறோம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தங்க முட்டை அது ஒவ்வொரு இருக்குது பாருங்கள். நம்ம அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ். சாட்டர்டே ஜிம் போகலான்னு நானும் விக்ரமும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தோம். பட் நான் அங்கே பண்ணுற கார்டியோ நாங்கள் இங்கே பண்ணிட்டோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா அந்த தங்க முட்டை அங்கே இருக்குது? எஸ். ஸோ இந்த வியூ இங்கேருந்து வியூ பாருங்கள். சரிங்க, நாங்கள் பக்கத்தில் போய் அப்படியே காமிக்கிறோம். ஸோ பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏதோ சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இருந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போல. உங்களுக்கு தெரியுது அந்த தங்க முட்டை? இது உங்களுக்கு பயங்கர செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ டேம் மாதிரி கட்டுறாங்க. ஸோ லைக் டேமா? ஆமாம், பாருங்க தண்ணி இருக்குது, தெரியுதா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைமில் வந்ததுனால நம்மளால் அந்த பக்கம் போக முடியல, அந்த கார்டனிங் ஏரியாவில். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆச்சு நம்ம தங்க முட்டை பக்கத்தில் போய் தங்க முட்டையை தொட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். கைஸ் இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தெரியுதா உங்களுக்கு? அந்த தங்க முட்டை ஜூம் பண்ணி காட்டவா? ஆகாது. ஸோ அட்லாஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டோம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப, இந்த வெயில் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு நிழலான ஒரு பிளேஸ், இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப இப்போ பாருங்களேன் அந்த வீடியோலேயே. ஆமாம், இந்த மாதிரி வந்து குரங்கு தகவல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக நல்லா இருக்குது. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த இடம் பாருங்களேன், அந்த ரொட்டேஷன். கைஸ் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிட்டோம், ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ இங்கே வெயிட் பண்ணுற அந்த கூட்டம் தான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பஸ் இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம். அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல, அப்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் பஸ்ஸு, இது ஃப்ரீ பஸ் தான். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே நம்ம ஃப்ரீயாக ஏறிக்கலாம். இவங்க அங்கே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க நம்மளை. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸு அண்ணா வந்து வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காரு, என்ன தெரியும், அப்படியே பறக்கிறாரு. வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த மத்ரி மந்திர் பாசஸ் இங்கே தான் தருவாங்க. ஸோ ப்ரோ அங்கே உட்காந்துருக்கல ஃப்ரீ பாசஸ் தான். பட்னா வாக்கிங்னா 30 மினிட்ஸ் பக்கம் ஆகும். பட் இந்த மாதிரி பஸ் பட்னா போகும்போது வாக்கிங் தான், வரும்போது தான் இந்த பஸ்ஸில் நம்மளை இது பண்ணுவாங்க. ஸோ நிறையா கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஏரியா தான் வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான், பட் இதுவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எஸ். ஸோ கைஸ் இந்த வே வந்து இங்கே இந்த ட்ரீஸு, ஸோ நமக்கு அந்த வெயிலே தெரியல. ஸோ இந்த வே, ஸோ அது நல்லாயிருக்கு. ஆமாம்,
வைப் பண்ணிட்டே வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆரோவில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் கேங் வந்து ஒரு 10-15 பேர் பக்கம். பட் நான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. பட் ஆனால் யாருமே வரல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், காலேஜ் படிக்கும் போதே எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஆமாம், உண்மை அதான். இப்போ வந்து ரூமுக்கு போகலாமா இல்லை ஷாப்பிங் போகலாமான்னு இது. பட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் டயர்டானதுனால நாங்கள் ரூம்க்கே போகலான்னு நினைக்கிறோம். நான் விக்ரம் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக நம்ம வந்து ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து மறுபடியும் வந்து போவோம், சுற்றுவோம். ஷியோர். ஆக்சுவலாக வெயிலில் அலைஞ்சு ரொம்ப டேன் ஆகிட்டோம். என்ன விக்ரம் கரெக்டாக? கண்டிப்பாக. ஆமாம், என்ன காலைல சன்ஸ்க்ரீன் வேறு போடலை. ஸோ ஸ்டைலாக ஃப்ரீக்காக உட்காந்துட்டு அது வந்து இவனை நாங்கள் இழுத்துட்டு வரதுக்குள்ளே நாங்கள் பொட்ட போட எங்களுக்கு. ஆமாம், கரெக்ட். கைஸ், தான் பாண்டிச்சேரி என்ட்ரி. ஸோ வெல்கம் டு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வெளியே போய் கைஸ், இது வந்து ஈவினிங் ராக் பீச் வந்திருக்கோம். ஸோ செம்ம வைப்பாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இவங்களே வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் இங்கே இருந்தேன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈவினிங் டைமில் இந்த பீச் வியூ ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ அந்த பபிள்ஸ், கேஃபே, க்ளவுட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ராக் பீச்சு நல்லா இருக்கா? ஸோ வியர்னா கைஸ். பீச் வியூ பீச்சு நல்லா தான் இருக்குது. சென்னை கம்பேர் பண்ணும்போது, சென்னை பீச் கம்பேர் பண்ணும்போது செமையாக இருக்குது. ராக் பீச் செம்ம வைப்பாக இருக்குது. அந்த ஈவினிங் டைமில் செம்ம ரஷ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த பபிள்ஸ்லாம் வருது, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ அதான் அங்கே அந்த இந்தியன் ஃப்ளாக் லைட். ஸோ இங்கே தான் அந்த மேட்ச் ஸ்க்ரீன் பண்ணிருக்காங்க. எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், விக்ரம் வந்து அதை ஜாலியாக பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். இங்கே தான் அந்த இந்தியா மேட்சோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக இந்த இந்தியன் ஃப்ளாகில் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் ப்ளேஸ் தெரியும், செம்மையாக இருக்குது. நைட்டு இந்த இடம் பயங்கரமாக இருக்குன்னு என்னோடய இதாக இருக்குது. ஒரே சீரியஸாக இருக்குது. ஒரு ரைட் எடுத்துட்டு மறுபடியும் இப்படி போனோம். கைஸ், இங்கே வந்து நம்ம என்ன இப்போ போகிறோன்னா, இந்த பையனுக்கு நாளைக்கு போட ட்ரெஸ் இல்லை. கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ட்ரெஸ் எடுக்க. எப்படின்னா ஒரு ஜிக்கு ட்ரெஸ் இல்லை, கரெக்டு. அதனால் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா ஆஃப் ஸ்லீவு, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு. அது எப்படின்னா இந்த மாதிரி அங்கே இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி கடை தாண்டா அது. தலைவன் வந்து ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டான். ஏரியானா எனக்கு தெரியல, பட் நான் செம்ம டிராஃபிக்காக இருக்கு. எம்ஜி ரோட். ஓகே, அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்களும் வந்து ஒரு ½ சுற்றி காரை எங்கேயுமே பார்க் பண்ண முடியல, எல்லாம் இந்த பையனால். இதுதான் வந்து நாங்கள் இந்த சர்ச்சு பக்கம்தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுதான் நாங்கள் தங்கின ரூம். ஸோ இது ஹோம் ஸ்டே மாதிரி, ஒரு ஹோமே இது பண்ணுற மாதிரி. ஸோ இது ஒரு ரூம், அது ஒரு ரூம். ஸோ ரூம் நீட்டாக தான் இருந்துச்சு, ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பால்கனியோட எல்லாமே இருந்துச்சு. 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, 2 ரூம் இருக்குது. இது யார் தூங்கிட்டு, நம்ம விக்ரம் தான் தூங்கிட்டு இருக்காப்புல. டைம் 11 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ ரூம்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த ரூமோட இந்த வியூ, இந்த சர்ச்சோட இந்த சைட் வியூ தாங்க பக்கா. Day 2 பாண்டிச்சேரி. ஸோ இதான் நாங்கள் வந்த கார். எங்கே போகிறோன்னா பர்ச்சேஸ். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலனி. இதுதான் வந்து பாண்டிச்சேரி ஒரு மார்க்கெட் பஜார் மாதிரி. செம்ம காரே உள்ளே வர முடியல, பட் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே சீப்பாக இருக்குது இந்த இதில். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அப்படி தான். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம சதீஷ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சதீஷ்க்கு எடுக்க போகிற சாக்கில் எங்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா நாங்களும் எடுத்துருவோம். இந்த கடையில் தான் வந்து கார்லண்ணா. ஸோ இந்த பாண்டிச்சேரி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ அண்ணன் தான் வந்து பில் போட்டார், கம்மி ரேட்டில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நானும் விற்கிறவங்க வந்து ஒரே மாதிரி ஷர்ட்ஸ். ஃபிட் செக் வந்து பர்ச்சேஸ். செம்ம ரஷ்ஷான பிளேஸு. ஸோ இந்த சண்டேன்றதுனால பயங்கர கூட்டம். இதுதான் இந்த பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்டு. மணிசங்கர். ஸோ நாங்கள் அந்த புது ட்ரெஸ் ஃபிட் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ எல்லாமே இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம சென்னையில் டி நகர் மாதிரி இது பாண்டிச்சேரியில் இந்த ஸ்ட்ரீட் போல். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த ராக். நானும் நம்ம நண்பர் சதீஷ். இப்போ நாங்கள் சார் போவோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவாக்கரை ரெட் ராக் கேவன். லைக் எப்படின்னா அந்த ராக்கெலாம் அந்த ராக்குக்கு சென்டரில் அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம நண்பர் விக்ரம் தான் ஆஸ் யூஷுவலாக கார் ஓட்டுறாரு. அவர் கார் மேலே இருக்க அந்த பிரியம், ஸோ அவருக்கு அந்த கார் லவ். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கெயில் சதீஷ் அண்டு ஃப்ரீக் மனிஷ். ஸோ அவர் எப்பயுமே ஃபோனில் தான் வைப்பாக இருப்பார். ஸோ நான் தான் வீடியோ எடுக்கிறதுனால என்னை கவர் பண்ணுங்களான்னா கவர் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து அந்த கேன்யான், அந்த ரெட் ட்ரீ கேன்யானுக்கு போயிட்டுருக்கோம். பாண்டியிலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் பக்கம்தான். ஓகே, 28 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் ரிமைனிங் vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அந்த கார். ஸோ நம்ம அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு 180 மீட்டர் வாக் பண்ணோம். ஸோ எல்லாம் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், பக்கத்தில் மாடு கிட்டது, பின்னாடி ஒரு மாடு நடந்தது. ஸோ ஆமாம், இந்த சவுண்டாக பேசுனீங்கன்னா தான் கேட்க. நம்ம மைக்கில் எதுவும் எடுத்து வரல. சாரி.
எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த பிளேஸ். இதுதான் அந்த வே. தைல மரம்டா தெரியுமா? ஸோ இது வந்து தைல மரம்னு சொல்கிறோம் விக்ரம். ஸோ இந்த வேல தான் நம்ம நடந்து போகிறோம். நம்ம அதை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் பின்னாடி வராங்க. ஸோ பின்னாடியுமே நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அந்த இது தெரியுது. இது வந்து ஏதோ நிறைய படத்தில் அந்த மாதிரி இருக்குது மரங்கள். ஆனால் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும் போல தான் வெட்டிட்டாங்க. ஆனால் அது ஹைட்டான மரங்கள் தான். நிறைய படத்துல எல்லாம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எக்ஸாக்டாக என்ன படம் அப்படிலாம் தெரில. ஸோ இருங்க நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நடந்து போகிறேன். ஆமாம், ஆனால் இதில் வண்டிலாம் போயிருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் காருன்றது உள்ளே நான் எடுத்துகிட்டு போக முடியாது. நாங்கள் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ராக். ஸோ இதுலேயே இந்த இதுலேயே நீங்கள் ஓகே நிறையா பாதைகள் போகுது. எந்த பாதை? அங்கே ஒரு பாதை, ஸோ இங்கே ஒரு பாதை. பட்னா எல்லா இடத்தையுமே சுற்றி ஃபுல்லாகவே அந்த ராக்ஸ் தெரியுது எங்களுக்கு. இதுதான் அந்த கேன்யான். ஸோ அந்த ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக அந்த 2 சைடுமே அந்த ராக் இதாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே அந்த ராக்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். குணா கேவ் இல்லை, இது வந்து கேன்யான் ராக். ஸோ நியர்பை பாண்டிச்சேரி. ஸோ பாம்பு எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. பாம்புனா நமக்கு அலர்ஜி. நம்ம டிஸ்கவரி ப்ரோ வராரு. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சதீஷ்? இல்லை இது பார்த்து அந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த மேன் விசஸ் வைல்டு மாதிரியா? வைல்டில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது எப்படி இவங்க போனானுங்கன்றது எனக்கு தெரியல. கல்லுக்கெல்லாம் ஏறி போயிட்டுருக்கோம். ஆனால் காய்ஸ் நாங்கள் இப்போ வரும்போது வெயில் எதுவும் இல்லை. அதனால் எங்களுக்கு பெருசாக டீஹைட்ரேட் எதுவும் ஆகலை, பாதிப்பு ஆகலை. இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க விக்ரம்? ஆனால் வந்து நம்ம வந்திருக்கோம் 30 கிலோமீட்டர் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் ஒரு லொக்கேஷன் தேடுறோம். ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கும். எங்களுக்கும் அந்த லொக்கேஷன் தெரியல. அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். ஆனால் ஃபுல்லாக அந்த கல்லாக இருக்குது. அது நல்லா இருக்குது பார்க்க. பட் நாங்கள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண இடம் வந்து வாங்க வாங்க நம்ம நோக்கி அதை நோக்கி போகலாம். ஓகே, நாங்களும் வந்து அந்த இடத்த தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு வெட்ட வெளியான ஒரு பிளேஸ் பண்ணிட்டோம். பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. அந்த இடம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே இதாகலை. இவனுங்களை பேச்சு நம்பி வந்தா, அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு 30 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. சரி அப்படின்ட்டு வந்தோம். வந்து பார்த்தா அது ஏதோ கீவுன்னு வந்தாங்க. ஆனால் சுற்றி பார்த்தா மலை மட்டும்தான் இருக்குது. இதில் எனக்கு எங்கே போய் கேவை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தெரில. முழுக்க காரணம் இந்த பையன்தான். இவன் பேச்சை கேட்டு 30 கிலோமீட்டர் பாண்டிச்சேரியிலேருந்து அவுட்ரு வந்து இப்போ இந்த நிலமையில் வந்து வேர்க்க எல்லாம் வந்து லோன்னு அலைஞ்சிட்ருக்கோம். ஃபைனலி அந்த பிளேஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப அது நான் தான் கண்டுபிடிச்சேன். அந்த கிரெடிட்ஸ் எனக்கு தான். வச்சுக்கோங்க வாங்க அந்த பிளேஸை செமையாக இருக்குது திஸ் பிளேஸ். எப்படி கொகை தண்ணி அப்படியே போகலாம். ஏய் சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு சீரியஸாக. நான் இவ்வளோ நேரம் அந்த 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து
இப்போ நான் பிளாக் போயிட்டு ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வழி வந்து இங்கே இருக்குது. அந்த முன்னாடியே ஸ்டார்டிங்கில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வரணும். பிரியும். நாங்கள் கிறுக்கு மாதிரி வந்து அந்த மலை மேலே ஏறி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டோம். அங்கே தான் இருக்கும்னு ஒரு நாங்களே அசம்ஷன் பண்ணி வந்துட்டோம். ஆனால் ஆக்சுவல் வழி இதுதான். ஆக்சுவல் வழி இது. இந்த பக்கத்தில் அங்கே போகிறாங்க பாருங்க. அங்கே போகிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஒரு பனைமரம், நிறையா பனைமரங்கள் இருக்கும். மெயினாக இந்த தான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல்குவாரியில் வந்து அந்த கிரைனைட் மாதிரி கல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் லொக்கேஷன். காரும் வந்து அந்த சைடு ஏதோ வழி வருமாம்மா. பிளேஸ் அது. ஆமாம். ஸோ காரும் அந்த பக்கம் வழி இருக்காமா. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மேப் போட்டதில் அதுதான் வந்துச்சு. ஓகே ஃபைன். பட் ஆனால் குட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராக் கேவ் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் டு பாண்டிச்சேரி. ஸோ என்ன பிளான்னு தெரியல. ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஃபோர்ட், ஃப்ரெஞ்ச் காலனி, அப்புறம் 2 பீச் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ட்ரைவ் பண்ணிருக்காரு. மொரட்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா தெரியும். டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி. இந்த ரூம் பக்கமே இருந்த சர்ச். ஸோ உள்ள செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஈடன். In 200 meters, continue straight past Guru RAGAVENTHARA agencies onto National Highway 30. கைஸ் இப்போ ஈடன் பீச் போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் Continue straight past Guru RAGAVEN. வந்து ஈடன் பீச். ஸோ பட்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்குது. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குது. காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ இதுதான் பே. மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளவுட்ஸ். மழை வருது லைட்டாக. பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆரஞ்சு வீட்டு நிறைய பீச். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக செமையாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்னாங்க பெஸ்ட்டு பண்ணிட்டு தான். என்ன காரை ட்ராப் பண்ணிட்டு காரை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு பேக்காக என் ட்ரெஸ்லாம் வச்சேன். எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சோம். புதுசாக எடுத்த அந்த பஸாரில் எடுத்தது. ஆமாம். அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்படியே இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட நிலமை. பாவம் இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி நாயில் செத்து போய் கிடக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த 2 சட்டை. இதுதான் அந்த சட்டையோட நிலமை. இந்த ரோட்டில் நாய் அடிபட்டு போய் கிடந்தா இருக்குல்ல, அந்த மாதிரி பாவத்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல சீரியஸா. சந்திர இந்த இந்த ட்விஸ்டோட எங்களோட பயணம் முடியுது.
நல்லா இருக்கா? கருப்பு அழுக்காவல